நான் உங்க நாகராஜ். மந்திரங்களாலும் தேவதை, குட்டிச்சாத்தான் போன்ற ஏவல் சக்திகளாலும் செய்யக்கூடிய சில சித்தி வேலைகளை ஒருத்தர் மனோசக்தியின் மூலமா செய்து காட்டுறதா எனக்கு சொல்லியிருக்காரு. தன்னோட சக்தி மூலமா பிரச்சனையோட வரவங்களுக்கு தீர்வுகளை சொல்றாரு. மனோசக்தியின் மூலம் அதிசயங்களை நடத்தி காட்டும் ஓர் அமானுஷ்ய மனிதர். உள் மன ஆற்றலை வெளிக்கொண்டு நிகழ்த்தக்கூடிய அற்புதங்களை தான் மாந்திரிகம், சித்து, ஜாலம், மேஜிக், பிளாக் மேஜிக், ஒயிட் மேஜிக்னு சொல்கிறாங்க. பார்த்தால் மெழுகுவர்த்தி எரிகிறது. வியக்க வைக்கும் நேரடி காட்சிகள். சென்னை போரூர் பக்கத்துல பாய்க்கடையில் இருக்கிற ஜவஹர் அப்படிங்கிறவர் தான் நான் இன்னைக்கு சந்திக்க போறேன். சித்தி வேலைகளை பெரும்பாலும் மந்திரங்களை கொண்டும், குரளி, யட்சினி, ஜின், குட்டிச்சாத்தான் போன்ற ஏவல் சக்திகளை கொண்டும் செய்யப்படுவதா நாம கேள்விப்பட்டிருப்போம். ஆனா எந்த விதமான மந்திரங்களும் இல்லாம மனதை ஒன்று குவிப்பதின் மூலம் இது போன்ற வேலைகளை செய்துகிட்டு இருக்காரு ஜவஹர். இவர்தான் நான் தேடி வந்த ஜவஹர். இவர் மனோசக்தியை பயன்படுத்தி நிறைய பேருக்கு நோய்களை குணமாக்கி இருக்காரு. இந்த உலகத்துல செய்ய முடியாத செயல் அப்படின்னு ஒண்ணு இல்லைன்னு சொல்ற இவரு தீர்க்க முடியாத நோய்களையும் மனோசக்தியின் மூலமா தீர்த்திருக்காரு. பிளாக் மேஜிக், தாந்திரிக், ஆன்மீகம் போன்றவற்றை ஆராய்ச்சி செய்யும் ஆராய்ச்சியாளர்னு தன் அறிமுகம் செய்துகிட்டாரு ஜவஹர். 20 வயசுல சித்துகள் மேல ஈர்ப்பு அதை கத்துக்க தொடங்கி இருக்காரு. கிட்டத்தட்ட 7 வருஷம் வெவ்வேறு சாமியார்கள் மூலமா தேவதைகள் வசியம், ஆன்மாக்களோட பேசுறது, சித்து வேலைகள் செய்யறது மாதிரியான அமானுஷ்ய விஷயங்களை ஆராய்ச்சி நோக்கத்தோட கத்துக்கிட்டு அதுல பிராக்டிஸ் செய்திருக்காரு. சித்தர்கள், மகான்கள் போன்றவர்கள் நிறைய சித்து வேலைகள் செய்து காட்டியிருப்பதா நாம கேள்விப்பட்டிருப்போம். அவங்க அதையெல்லாம் செஞ்சதுக்கு காரணம் தனக்குள்ள சக்தி இருக்குன்னு பாக்குறவங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கத்தான் சித்துக்கள் செய்யப்படுவதா சொல்றாரு ஜவஹர். அந்த காலத்தில் உள்ள சித்தர்கள், பெரிய பெரிய மகான்கள்லாம் மிராக்கிள்ஸ் காமிச்சாங்க. இந்த பார் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பண்ணிவிட்டு அப்படியே திறந்தா குங்குமம் வரணும், அப்படி திறந்தா விபூதி வரணும், அல்லது இப்படி திறந்தா ஏதாவது ஒரு காசு இருக்கணும், மறையணும். இதெல்லாம் எதுக்காக காட்டுறாங்க சொன்னால் மக்களுக்கு பார்ப்பவர் மீது நம்பிக்கை வருவதற்காகத்தான். இதை சில பேர் ஏமாற்றுக்காகவும் பயன்படுத்துகிறாங்க. அவங்கள விட்டுருவோம் நம்ம. நான் இதை காட்டுவேன் அப்படின்னு சொன்னால், இப்போ எங்கிட்ட ஒரு பிரச்சனைன்னு சொல்லி வர்றாங்கன்னாக்கா முதல்ல நான் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையை தரணும். அந்த நம்பிக்கை தான் அவங்கள பாதி குணப்படுத்துது. சரியா? இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் சைக்காலஜி. இட்ஸ் மோர் தென் அ சைக்காலஜி. இது வரைக்கும் நம்மோட 3வது கண் நிகழ்ச்சியில நிறைய பேரை சந்திச்சிருக்கோம். சமீபத்துல நான் போய் பார்த்த பாலகிருஷ்ணன் கண்களால பார்த்தே நட்டு போல்டுகளை கழற செஞ்சாரு. நள்ளிரவு பூஜைகள் செஞ்சதும் அவருக்குள்ள சக்திகள் வந்துட்டதா சொல்லி இருந்தாரு. அவருக்குள்ள இருக்கிற சக்திகளை இது போன்ற சோதனைகள் மூலமா தான் நம்மால புரிஞ்சுக்க முடியுது. அதே போல ஜவஹர் கிட்ட இருக்கிற சக்தியை சோதிக்க என்ன ஆச்சரியத்தில் ஆழ்த்தும்படியான ஒரு சித்த செய்து காட்ட சொன்னேன். உடனே அவரு டேபிள் மேல இருந்த புக்கை எடுத்தாரு. கிட்டத்தட்ட 300 பேஜுக்கு மேல அதுல இருந்தது. ஒரு சின்ன துண்டு பேப்பரை எடுத்து அதுல ஒரு பேஜோட நம்பரையும் அந்த பேஜ்ல இருக்கக்கூடிய முதல் பேராவோட தொடக்க வார்த்தையையும் அதுல எழுதி டேபிள் மேல வச்சுட்டு என் கைய வச்சு முடிக்க சொன்னாரு. அவர் எழுதியதை அவர் மட்டும்தான் பார்த்திருக்காரு, வேற யாரும் பார்க்கல. அங்க நடந்துட்டு இருந்ததை நான் ஆர்வத்தோட பார்த்துக்கிட்டு இருந்தேன். அந்த புக்கை என் முகத்துக்கு நேரா நீட்டி அதுல இருந்த பக்கங்களை புரட்டிக்கிட்டு இருந்தாரு. உங்களுக்கு தோணுற இடத்துல நிறுத்த சொல்லுங்கன்னு பக்கங்களை வேகமா புரட்டிக்கிட்டு இருந்தாரு. ஓகே, இப்போ இதில் இவ்வளோ பக்கத்தில் எங்கே வேணாலும் நீங்கள் ஸ்டாப் சொல்லலாம். இப்போ இங்கே ஸ்டாப் சொன்னீங்கன்னா எத்தனை பக்கம்? 188. இங்கே ஸ்டாப் சொன்னீங்கன்னா இதுடைய பக்கம் என்ன பாருங்க, 222. இங்கே ஸ்டாப் சொன்னால் 240. இப்படி கண்டபடி நீங்கள் ஸ்டாப் சொல்லலாம், உங்கள் இஷ்டம்தான். பட் நான் ஆல்ரெடி ஒரு ப்ரிடிக்ஷன் சொன்னால் பின்னாடி இப்படிலாம் நடக்கலாம் அப்படின்னு சொல்லி முன்கூட்டி எழுதி வைக்கணும் இல்லையா? அது மாதிரி ஒரு இப்படி நடக்கலாம்னு சொல்லி ஒரு முன்கூட்டி எழுதி வச்சுருக்கோம். இப்போ நீங்கள் எங்கே வேணாலும் ஸ்டாப் சொல்கிறீங்க. இப்போது ஜஸ்ட்டு இந்த பக்கத்தை நம்பர் பார்த்துக்குங்க, சொல்ல வேண்டாம். இந்த பக்கத்து நம்பரை பார்த்துக்குங்க. நீங்கள் ஸ்டாப் சொன்ன என்ன பக்கமோ நம்பர் பார்த்துட்டிங்களா? ஓகே. பேஜ் நம்பர். அப்புறம் இது ஆரம்பிக்கக்கூடிய முதல் வார்த்தை, அந்த பேராகிராஃப் ஆரம்பிக்கக்கூடிய முதல் வார்த்தை பார்த்துக்குங்க. உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடு பேஜ். ஓகே. ரைட். ஓகே. ரைட், பார்த்துட்டிங்களா? என்ன அந்த பேஜ்ல இருந்த நம்பரையும் பேராகிராஃபோட முதல் வார்த்தையையும் பார்த்துக்க சொல்லிட்டு புத்தகத்தை மூடி வச்சுட்டாரு. ஒருத்தர் என்ன செய்ய போறாருன்னு துல்லியமா கணிப்பது சாதாரணமான விஷயம் இல்ல. நான் புக்கில் பார்த்த பேஜ் நம்பரையே ஜவஹரும் அந்த பேப்பர்ல எழுதி இருந்தா உண்மையிலேயே அது ஆச்சரியமான விஷயம்தான். நிச்சயமாக என் மனசில் தோணுது என்னன்னாக்கா, நீங்கள் பேஜ் நம்பர் 200லையோ 180லையோ 300லையோ நிற்க மாட்டீங்க.
என் மனசில் தோணின ஒரு உந்துதல் 143 நிப்பாட்டுவீங்க. கரெக்டு. சரியா? அதே மாதிரி இந்த பேராகிராஃப் ஆரம்பிக்கக்கூடிய வேர்டு கூட ஆன் ஆல்ப் அப்படிங்கிற மாதிரி வேர்டாக இருக்கும். நான் புக்கில் பார்த்த பேஜ் நம்பர் 143. அந்த பேராவோட முதல் எழுத்து ஆன் ஆல்ப். டேபிள் மேலே இருந்த துண்டு சீட்டை எடுத்து என்னை பார்க்க சொன்னாரு. மெதுவா அந்த பேப்பரை எடுத்து பார்த்தேன். பாருங்க, முன்கூட்டி எழுதி கொடுத்துட்டேன். 143. ஆமாம். ஆன் ஆல்ப். நான் அந்த புக்கில் பார்த்த அதே 143 பேஜ் நம்பர் அதுல எழுதி இருந்தது. அந்த பேராவோட முதல் எழுத்தும் சரியா இருந்தது. ஆச்சரியத்துல நான் உறைஞ்சிருந்தேன். இத சில பேரு மேஜிக்னு சொல்லுவாங்க, மந்திரத்தால செஞ்சன்னு சொல்லுவாங்க. ஆனா ஜவஹர் இத மனோசக்தியால செஞ்சதா சொல்றாரு. என் கண்ணு முன்னாடி நடந்த இந்த விஷயம் உண்மை. இதுல சீட் பண்ண வாய்ப்பே இல்ல. ஏதோ ஒரு அமானுஷ சக்தியோட தான் ஜவஹர் இதை செய்துட்டு இருக்காரு. மனோசக்தி பத்தி இதுக்கு முன்னால நம்மோட 3வது கண் நிகழ்ச்சியில நிறைய எபிசோட்ஸ் வந்தது. ஹிப்னாட்டிசம், ரெய்கி, நோக்கு வர்மம், இப்படி பல டாபிக்ஸ நாம பார்த்திருப்போம். இது எல்லாத்துக்கும் பேஸ் எதுன்னு எடுத்தா அது மனதை ஒருமுகப்படுத்தி அந்த சக்தியால செய்யக்கூடியதா தான் இருக்கும். இதத்தான் இப்ப ஜவஹரும் செய்துகிட்டு இருக்காரு. மாந்திரீகத்துக்கும் சித்துகளுக்கும் மந்திரங்களை விடவும் மனோ வலிமை ரொம்பவே முக்கியம்னு சொல்றாரு ஜவஹர். சொல்லப்போனால் எல்லாமே மாந்திரிகம் அப்படின்னு சொன்னால் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்கா சாமி, தேவதை அதுன்னு. அப்படி கிடையாது. மாந்திரிகத்தில் ஒரு பகுதி, பெரும்பகுதி வந்து மன ஆற்றல் தான். மன ஆற்றலை உள்ள அழுத்தி அந்த பஞ்சபூதங்களையும் கண்ட்ரோல் பண்ணி பண்ணுறது தான் மாந்திரிகம்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சு என்னுடைய சர்வீஸில் நான் பார்த்தது எல்லாமே மன ஆற்றல் தான். உள் மன ஆற்றலை வந்து வெளிக்கொண்டு வந்து நிகழ்த்தக்கூடிய அற்புதங்களை தான் மாந்திரிகம், சித்து, ஜாலம், மேஜிக், பிளாக் மேஜிக், ஒயிட் மேஜிக்னு சொல்கிறாங்க. மாந்திரீகத்தை பத்தி பேசும்போது வசியம் செய்யக்கூடிய ஏவல் சக்திகளை பத்தியும் பேச வேண்டியிருக்கு. ஜவஹர் தேவதைகள், குட்டிச்சாத்தான், யட்சினி, குரலி, ஜின் மாதிரியான ஏவல் சக்திகளை, வசியம் செய்யும் வித்தைகளை ஆராய்ச்சி நோக்கத்துக்காக கத்துக்கிட்டு இருக்காரு. ஏவல் சக்திகளை வசியத்தின் மூலம் முழுவதுமா நம்மோட கட்டுப்பாட்டுல கொண்டு வர முடியாது. இறை சக்தியும் மன ஆற்றலையும் ஒன்றாக இணைக்கும் போது இதை விட பெரிய அதிசயங்களை நிகழ்த்த முடியும்னு தீவிரமா நம்புறாரு ஜவஹர். இப்போ மனிதர்களால் என்ன பண்றாங்கன்னா, ஜின்களை வசப்படுத்துறேன்னு சொல்லி சொல்றவங்கன்னா அதுக்கு இவங்க வசம் ஆயிடுறாங்க, அவ்வளவுதான். அப்போ நம்ம இந்த குட்டிச்சாத்தான் இதெல்லாம் வந்து நம்ம வசியம் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னா அதோட கண்ட்ரோலில் தான் நம்ம இருக்கிறோம். அப்படிதான் கிட்டத்தட்ட. ஆனால் அவங்க என்ன சொல்லிக்கிறாங்கன்னா ஃப்ரெண்ட் ஆகிக்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் எனக்கு ஃப்ரெண்ட் ஆகிறீங்க, நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் கேட்ட மாட்டீங்க. பட் ஃப்ரெண்ட் ஆனதுக்காகன்னு ஒரு சில விஷயங்களை கேட்பீங்க. அதே மாதிரி ஒரு சில சாத்தான் சக்திகளை வணங்குறாங்க. அவங்க அந்த சாத்தான் சக்திகளும் தங்களுடைய வணக்க வழிபாடுகளை தக்க வச்சுக்கிறதுக்காண்டி இவங்களுக்கு இங்கே ஒன்று அங்கே ஒன்றுமா சின்னதை செஞ்சு கொடுப்போம் அது. ஸோ பதிலுக்கு இவன் வந்து வணக்கத்தையும் வழிபாட்டையும் அந்த பக்கம் கொடுத்துட்றான். கொடுத்து வந்து சைத்தான், இறைவன் பக்கம் வர்றதுலேருந்து சைத்தான் பக்கம் போயிடுறான். பிரச்சனையோட தன்னை தேடி வரவங்களுக்கு இவர் மேல நம்பிக்கையை உருவாக்க இந்த மாதிரியான வித்தைகளை செய்யறாரு ஜவஹர். ஜவஹர் மனோசக்தியை பத்தி சொல்ற விஷயங்களை மேலோட்டமா பார்க்கும்போது நமக்கு பெருசா அது மேல நம்பிக்கை வராது. நம்மால நம்ப முடியாத பலவிதமான விஷயங்களை மனோசக்தியின் மூலமா செய்ய முடியும். அது எப்படி சாத்தியம்னு அறிவியலால இன்னமும் விடை கண்டுபிடிக்க முடியல. இந்த பிரபஞ்சம் முழுவதுமே நிரம்பி இருக்கிற பிரபஞ்ச சக்தியோட நம்மோட மன ஆற்றலையும் இணைக்கும் போது நம்மால கற்பனை செய்து பார்க்க முடியாத ஏராளமான விஷயங்களை சாதிக்க முடியும். நமக்குள்ள இருக்கிற மனோசக்திய கண்கள், கைகள் மூலமா அதை வெளிக்கொண்டு வர முடியும். தன்னோட உள்ளங்கையில இருக்கிற சக்ராஸ் மூலமா ஜவஹர் அவருக்குள்ள இருக்கிற மனோசக்திய வெளியே கொண்டு வந்து நோயோட வரவங்களுக்கு அந்த ஆற்றலை செலுத்தி குணப்படுத்துறாரு. கண்ணுக்கு தெரியாத அந்த சக்திய நம்மால உணரத்தான் முடியும். எனக்கு அதை செய்து காட்டுறதா சொல்லி இருந்தாரு. என்னோட கை விரல்களை மடக்கி நீட்ட சொன்னாரு. கொஞ்ச நேரம் தியானம் செஞ்சுட்டு அவரோட உள்ளங்கையில இருந்து என்னோட கைகளுக்கு சக்தியை செலுத்திக்கிட்டு இருந்தாரு. ஏதாவது மாற்றம் ஏற்பட்டா உடனே கைகளை எடுக்க சொல்லி இருந்தாரு. கொஞ்ச நேரம் ஆனதும் என்னோட கைகள்ல சில மாற்றங்கள் ஏற்பட்டதை உணர முடிஞ்சது. கொஞ்சம் கொஞ்சமா என்னோட கையில ஒரு விதமான வெப்பம் தாக்குறத நான் ஃபீல் பண்ணேன். அப்படியே ஹீட் ஆகுற மாதிரி இருக்கு கை. ஒரு ஹீட் ஃபீலிங் வந்து கிடைச்சிருக்கும் தெரியுமா? அந்த ஹீட் தான் எனர்ஜி ஃபீலிங் சொல்லுவோம். சரியா? அந்த எனர்ஜி ஃபீலிங்கிறது வந்து எல்லாருக்கும் இந்த மாதிரி பண்ணிட முடியும்னு சொல்லிட முடியாது. இதில் கொஞ்சம் இப்போ நான் எனக்கு வேர்த்திருச்சு பாருங்க. இது பண்ணும்போது நம்மளுடைய எனர்ஜி வந்து அபரிமிதமாக வெளியில் ஃபோக்கலாக
இப்படி ஃபோக்கல் ஆகும்போது பார்த்தீங்கன்னா ஹெவியாக வேர்த்து கொட்டும். ப்ளஸ் வந்து செய்கிறவங்களுக்கு இப்போ எனக்கு இப்போ இங்கே இப்போ ஹீட் ஃபீல் ஆச்சு, இது எதுவும் பாதிப்பு ஏற்படுத்துமா? எனக்கு பாதிப்பு ஏற்படுத்தாது, உங்களுக்கு நல்லதான் ஏற்படுத்தும். இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் அதான் நம்மளுடைய சோல் எனர்ஜி, ஆத்ம சக்தின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த சோல் எனர்ஜி தான் நீங்கள் அதுதான் பெரிய பெரிய ஞானிகள் பெரிய பெரிய சாதுக்கள்லாம் வந்து இயற்கையாகவே எனக்கு கிடைச்சதா சொல்கிறாங்க. பட் நிறைய பேர் கற்றுக்கிட்டும் வர்றாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நான் கற்றுக்கிட்டு வந்தது தானே ஒழி இயற்கை அப்படின்லாம் கிடையாது. இதை பார்த்தா அவ்வளோ ஈஸியாக வந்து கையால் நிமித்துறதுக்கே நம்மளுக்கு வந்து டைம் ஆகும். ஆனால் அவர் வந்து அவரோட எனர்ஜி மூலமாக இதை நிமித்த முடியும்னு சொல்கிறாரு. ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் பவர்ட் பை ட்வின் பேர்ட்ஸ் லெக்கிங். இடைவேளைக்கு பின் தொடரும். ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் பவர்ட் பை ட்வின் பேர்ட்ஸ் லெக்கிங் தொடர்கிறது. நான் இப்போ சென்னை பாய் கடையில இருக்கேன். மந்திரங்கள் மூலமா செய்யக்கூடிய பல சித்து வேலைகளை இங்க இருக்கிற ஜவகர் தன்னோட மனோசக்தியால செய்ய முடியும்னு சொல்றாரு. இதன் மூலமா பிரச்சனையோட வரவங்களுக்கு தீர்வு சொல்றதா இவர் சொல்றாரு. இன்னைக்கு நான் ஜவகரோட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். மனோசக்தியால அவர் செஞ்சதை என்னால உணர முடிஞ்சது. ஆனா நம்மோட 3வது கண் வியூவர்ஸ் இதை நம்ப ஏதாவது பொருளை வச்சு செய்து காட்ட முடியுமான்னு நான் கேட்டேன். அவரும் உடனே ஒரு பேனாவை வச்சு அந்த டெஸ்ட் செய்து காட்ட தயாரானாரு. நீங்கள் இந்த சக்ராஸை பயன்படுத்தி ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட், ஏதாவது ஒரு பொருளை வந்து உங்களால் வந்து நகர வைக்க முடியுமா? அதாவது ரொம்ப ஹை மாஸ்டர் லெவலில் உள்ளவங்க பண்ணியிருக்காங்க. பட் நானுமே பண்ணுவேன். உங்கள்கிட்ட எவ்வளோ எனர்ஜி இருக்கோ அதை பொறுத்து அதை மூவ் பண்ண அதை பொறுத்து தான் அதை மூவ் பண்ண முடியும். இப்போ எப்படி இந்த ஃபோன் மூவ் பண்ணலாமா? எந்த மாதிரியான ஆப்ஜெக்ட்? கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் லைட் வெயிட் ஆப்ஜெக்ட் ஏதாச்சும், ஜஸ்ட் லைக் பென் ஆர் எனிதிங். பேனா. ஓகே சார். இப்போ ஜஸ்ட்டு பொதுவாக வந்து இதில் எந்த கனெக்டிவிட்டியுமே கிடையாது. உங்கள் பெண் தான் சரியா. தேர் இஸ் நோ கனெக்டிவிட்டி அட் ஆல். இது வந்து பிரபஞ்ச எனர்ஜி இதை சுற்றி இருக்கு, வியாபிச்சிருக்கு. என்னோட கையில இருந்த பேனாவை வாங்கினாரு. பிரபஞ்சத்துல இருக்கிற சக்தியையும் அவரோட மனோசக்தியையும் வச்சு அந்த பேனாவை கையால தொடாம நகர்த்தி காட்டுறதா சொல்லி இருந்தாரு. நான் ஆர்வத்தோட பார்த்துக்கிட்டு இருந்தேன். டேபிள் மேல இருந்த பேனாவோட 2 பக்கத்தையும் அதை தொடாம கைகளை நகர்த்தினாரு ஜவகர். உடனே அந்த பேனாவும் நகர தொடங்குச்சு. அவரோட கை எந்த பக்கம் எல்லாம் நகருதோ அந்த பக்கம் எல்லாம் பேனாவும் திரும்பிக்கிட்டே இருந்தது. கிட்டத்தட்ட 1 மணி நேரமா நாங்க உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்த டேபிள் மேலதான் இதை அவர் செஞ்சு காட்டினாரு. எந்த ஒளிவு மறைவும் இதுல இல்ல. அவரோட உள்ளங்கை போன திசையெல்லாம் அந்த பேனா பின்னாடியே போயிட்டு இருந்தது. சில பேர் இத மந்திரங்களின் துணை கொண்டு செய்யலாம், தந்திரங்களின் மூலமா மேஜிக்கா செய்யலாம். ஆனா ஜவகர் இத மனோசக்தியின் மூலமா செய்யறதா எனக்கு சொன்னாரு. மாந்திரீகத்தின் மேல தீராத காதல் கொண்ட ஜவகர் அதோட முழு பரிமாணத்தையும் புரிஞ்சுக்கிறதுக்காக கடைசி எல்லை வரைக்கும் போயிருக்காரு. அதோட வழிமுறைகள் என்னன்னு தெரிஞ்சுக்க அதுல தீவிரமா இறங்கி இருக்காரு. அதோட ஒரு பகுதியா ஆவிகளை வரவழைச்சு பேசுற வித்தைகளையும் தெரிஞ்சு வச்சிருக்காரு. அதோட அதுக்குள்ள இருக்கிற ஆபத்துகளையும் புரிஞ்சு வச்சிருக்காரு. இது வரைக்கும் ஆவிகளை வரவழைத்து பேசுற மெத்தட்ல இவருக்கு சந்தேகம் இருக்கு. வந்திருப்பது சரியான நபரோட ஆவிதானான்னு இது நாள் வரைக்கும் உறுதிப்படுத்த முடியலன்னு சொல்றாரு ஜவகர். இப்போ நீங்கள் இந்த ஹீலிங் இந்த விஷயம்லாம் வந்து நிறையா பண்ணிட்டு இருக்கீங்க. இதை தவிர்த்துட்டு ஆத்மாவோட பேசுறதெல்லாம் பண்ணியிருக்கீங்களா ஒரு மீடியமாக இருந்து? அதாவது சார், ஆவி பயிற்சின்றதை நான் கற்றுருக்கேன், அதுவும் என்னால் பண்ண முடியும். பட் இப்போ நான் பண்ணுறதில்ல. ஏன்னு சொன்னால் அதில் பல்வேறு சிக்கல்கள் இருக்குது. ஒரு ஆத்மாங்கிறது வந்து அது வரக்கூடியது ஆத்மாவா இல்லை ஜின்களில் ஏதாவது வந்து உட்காருதா அப்படிங்கிறதுல இன்னும் டவுட் இருக்குது எனக்கு. இவ்வளவு பண்ணியும் கூட அதில் ஒரு தெளிவான முடிவுக்கு என்னால் வர முடியாத காரணம், வந்து உட்கார்றது வந்து அது சம்மந்தப்பட்டவங்க தானாங்கிறது நமக்கு தெரில. இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா வீரப்பன் ஆவியோட பேசுகிறேங்கிறாங்க. அது வீரப்பன் தானாங்கிறது அவங்களுக்கு தெரியாது. அது வந்து சொல்கிறதுனால இவங்க வீரப்பன் நினைக்கிறாங்க. அவர் எங்கே இருக்காருன்னு நமக்கு தெரியாது. மாந்திரீக வேலைகள் ஜவகருக்கு தெரிஞ்சாலும் அதை இவரு இப்ப செய்யறதில்ல. ஆராய்ச்சிக்காக மட்டும் இதை கத்துக்கிட்டு இருந்திருக்காரு. அதோட மந்திரங்களை விடவும் ஏவல் சக்திகளை விடவும் இறை சக்தியும் மனோசக்தியும் வலிமையானதுன்னு இவர் நம்புறாரு. ஒரு சிலருக்கு இவர் ஆவிகளால ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து வச்சிருக்காரு. இவரு முத்துக்குமார். சென்னையை சேர்ந்த இவரோட வீட்டுல கொஞ்ச நாட்களா இரவுல கெட்ட ஆவிகளோட தொந்தரவு இருந்திருக்கு.
திடீர்னு கதவு சாத்துற சத்தம் அப்பப்ப கேட்டிருக்கு. ஏதோ ஒண்ணு நடக்குது, ஆனா அது என்னன்னு தெரிஞ்சுக்க முடியாம இருந்திருக்கு. கடைசியா ஜவஹரை பத்தி கேள்விப்பட்டு இங்க வந்திருக்காரு. சில பொருட்களை மந்திரிச்சு கொடுத்திருக்காரு ஜவஹர். அதுக்கப்புறமா தான் இவரோட பிரச்சனை தீர்ந்திருக்கு. இரவு 12 மணிக்கு திடீர்னு கதவு தட்டுகின்ற ஒரே சத்தம் கேட்க ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் என் மனைவி போய் கேட்டேன், என்னம்மா சத்தம் கேட்குது அப்படின்னு. ஆமாங்க எனக்கும் கேட்குதுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்னென்னு போய் ஒவ்வொரு ரூமாக ஒன்றும் பார்க்குறப்ப எதுவுமே சத்தம் இல்லை. அப்போ ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கிட்டேன். அது இல்லாமல் என் குடும்பத்தில் உடல்நிலை பிரச்சனை, எல்லாருக்கும் உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு. எனக்கு எங்கள் கடன் தொல்லை அதிகமாகிருச்சு. இது இந்த சத்தம் கேட்டதுக்கு அப்புறம் ஆமாம் நடக்குது. ஆமாம், எல்லாமே நடக்குது. ஒரே பிரச்சனைகள் குடும்பத்தில். இதுக்கு என்ன ஒரு தீர்வு பண்ணலாங்கிறதுக்காக அந்த பத்திரிகை விளம்பரத்தில் பார்த்துட்டு இந்த ஜவஹர் ஐயாவை நான் பார்க்க வந்தேன். அப்போ என்னென்ன பிரச்சனைன்னாரு, இதெல்லாம் சொன்னேன். அவர் உடனே சில மந்திரங்கள்லாம் எனக்காக செய்து தகட ஒரு தாயத்தை கொடுத்தாரு. அதை எடுத்துகிட்டு போய் வச்சதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சு இந்த பிரச்சனைகள். அப்புறம் அந்த கதவு தட்டுற இங்கே சத்தமெல்லாம் இல்லாமல் இருந்துச்சு. அப்புறம் எங்கள் கடன் தொல்லையும் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிச்சு. வீட்டில் இப்போ நிம்மதியாக இருக்கிறோம். இறை சக்தியையும் மனோசக்தியையும் இணைச்சு நோயோட வரவங்களுக்கு வெறும் கையால தொட்டே அவங்களோட பிரச்சனைகளை சரி செய்துகிட்டு இருக்காரு ஜவஹர். சர்க்கரை நோய், பிரஷர், நாள்பட்ட தலைவலி போன்ற பிரச்சனையோட இருப்பவங்க நிறைய பேர் இங்க வந்து சரியாயிட்டு போனதா சொல்றாரு. இப்போ நீங்கள் என்னென்ன விஷயம்லாம் செய்வீங்க? இப்போ இத்தனை வருஷம் பல விஷயம் பயின்று இப்போ ஒரு லெவலுக்கு வந்திருக்கீங்க. இப்போ என்னென்ன பண்ணுவீங்க? நான் பண்ணுறது மன ஆற்றலை உள்ளடக்கி அதை கைகளில் குவித்து ஒரு நோயை குணப்படுத்துதல், ஒரு மைக்ரைன் ஹெட்டேக்கை குணப்படுத்துதல், அதே மாதிரி சுகர் ரொம்ப அதிகமாக இருக்கிறவங்கள அவங்க கையை பிடிச்சி, அவங்க கை காமிங்கள இப்படி பிடித்து ஒரு எனர்ஜியை நம்ம மூலம் அப்படியே கொடுத்து சுகரை கண்ட்ரோல் பண்ணலாம். ப்ரெஷர் ஓவராக இருக்கிறவங்களுக்கு அப்படியே அந்த எனர்ஜியை கொடுத்து ப்ரெஷர் இருந்தலாம். நாம நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு இவருக்குள்ள பல ஆற்றல் குவிஞ்சிருக்கு. அதைத்தான் இப்போ டெஸ்ட் பண்ண போறேன். ஒரு வளைந்த ஆணியை பார்வையால நேராக்க முடியுமான்னு கேட்க போறேன். ஜவஹர் அவர்கள் வளைஞ்சு போன ஆணியை நிமித்த முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. அவரோட எனர்ஜியை பயன்படுத்தி நிமித்த முடியும். இதை பார்த்தா அவ்வளோ ஈஸியாக கையால் நிமித்துறதுக்கே நம்மளுக்கு டைம் ஆகும். ஆனால் அவர் அவரோட எனர்ஜி மூலமாக இதை நிமித்த முடியும்னு சொல்கிறாரு. அதில் என்ன ஆச்சரியம் அப்படின்னா, நான் அவர் கையில் இப்போ இதை கொடுக்க போகிறது கிடையாது, என் கையில் தான் இதை வச்சுருக்க போகிறேன். என் கையில் பார்த்து அவரோட எனர்ஜியை யூஸ் பண்ணி இவர் நிமித்துறாரா அப்படின்றத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நல்லா வளைஞ்சிருந்த ஆணியை நான் கையில் வச்சிருந்தேன். சுத்தியை வச்சு அடிச்சாதான் இந்த ஆணியை நேராக்க முடியும். ஜவஹர் அந்த ஆணியை கூர்ந்து பார்த்துக்கிட்டு இருந்தாரு. கொஞ்ச நேரம் ஆக ஆக வளைஞ்சிருந்த அந்த ஆணில சில மாற்றங்கள் நடக்க தொடங்குச்சு. கொஞ்ச நேரத்துல வளைஞ்சிருந்த ஆணி மெதுவா நிமிர தொடங்கிடுச்சு. இது ஏதோ ஒரு மேஜிக் மாதிரி என் கண்ணு முன்னாடியே நடந்தது எல்லாம் நான் பிரமிப்போட பார்த்துக்கிட்டு இருந்தேன். பிரபஞ்ச சக்தியோட நம்மோட மனோசக்தியும் இணையும் போது இது மாதிரியான அதிசயங்கள் நிகழ்வது சாத்தியம்ங்கிறது தான் ஜவஹரோட நம்பிக்கை. என்னோட இதுக்கு மீறியும் அது ஸ்ட்ரைட்டாக ஆனதுக்கு எப்படி காரணம்? ஆக்சுவலாக இதுதான் சார், நம்மளுடைய சோல் எனர்ஜி பிரபஞ்சத்தோட எனர்ஜி ட்ராவல் பண்ண வச்சு எந்த ஒரு வளைஞ்ச பொருளையும் நிமித்த முடியும். இப்போ ஆணிகளில் நீங்கள் எது வேணாலும் பண்ணுவீங்க. வாட்டவர் பேபி, அதாவது தி திக்கர் தி சர்ஃபேஸ் இஸ் தி ஹார்டர். இப்போ இந்த திக்னஸுக்கு இவ்வளோ ஹார்டு நான் கொடுக்குறேன், இதை விட திக்காக இன்னும் நான் எனர்ஜி ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணணும். முடியாதுன்னு இல்லை, மனோசக்தியையும் நம்மளுடைய சூப்பர் நேச்சுரல் பவர்ஸையும் இணைச்சா அந்த உலகத்தில் பாசிபிள் ஆகாது எதுவும் கிடையாது. ஆச்சி மசாலா வழங்கும் மூன்றாவது கண் பவர்ட் பை ட்வின் பேர்ட்ஸ் லெக்கிங். இடைவேளைக்கு பின் தொடரும். ஆச்சி மசாலா வழங்கும் மூன்றாவது கண் பவர்ட் பை ட்வின் பேர்ட்ஸ் லெக்கிங் தொடர்கிறது. நான் இப்போ சென்னை பாய் கடையில இருக்கேன். இங்க இருக்கிற ஜவஹர் நமக்குள்ள இருக்கிற ஆற்றலோடு இந்த பிரபஞ்ச ஆற்றலையும் ஒண்ணு சேர்த்தா மிகப்பெரிய அமானுஷங்களை நிகழ்த்த முடியும்னு சொல்றாரு. மனோசக்தியோட உச்சபட்ச ஆற்றலை நிரூபிக்க ஜவஹர் கடைசியா ஒரு விஷயத்தை செய்து காட்டுறதா சொல்லியிருக்காரு. ஒரு மெழுகுவத்திய தொடாம அதை தன்னோட மந்திர பார்வையால பார்த்து எரிய வைக்கிறதா சொல்லியிருக்காரு. இவர் மெழுகுவத்திய தேர்ந்தெடுக்க காரணம்
மனதை ஒருநிலைப்படுத்த ஒரு பாயிண்ட் தேவைப்படுது. அதனால அதோட திரியில மனதை குவிக்கும் போது அவருக்குள்ள இருக்கிற ஆற்றல் முழுவதுமா வெளிப்படும்னு சொன்னாரு. எப்படி ஒரு சூரியனுடைய ஒளியை வந்து லென்ஸ்ல புடிச்சு அடிக்கும் போது ஒரு பேப்பரானது எரியுதோ, நம்ம மனசக்தியும் பிரபஞ்ச சக்தியும் சேர்த்து குவித்து ஒன்று சேர்த்து நம்ம அனுப்பும்போது அதோடைய இதான லைட் அந்த தீ வந்து வர வைக்க முடியும், எங்கனாலும் வர வைக்க முடியும், எங்கனாலும் வர வைக்க முடியும். டேபிள் மேல நிக்க வச்சிருக்கிற மெழுகுவத்திய நான் தான் கடையில இருந்து வாங்கிட்டு வந்தேன். என்னோட கண்ணு முன்னாடி தான் அவர் இதை செய்ய போறாரு. ஜவஹர் கண்களை மூடி தியானம் செய்துட்டு அங்க வைக்கப்பட்டிருந்த மெழுகு திரிய பார்த்துக்கிட்டு இருந்தாரு. கையால எதையோ செய்துகிட்டு இருந்தாரு. நேரம் ஆக ஆக எந்த மாற்றமும் நடப்பதா தெரியல. எனக்கு கொஞ்சம் ஏமாற்றமா இருந்தது. ஆனா ஜவஹர் அதை விடுறதா தெரியல. தொடர்ந்து மெழுகுவத்திய பார்த்துக்கிட்டே இருந்தாரு. திடீர்னு மெழுகு திரியில நெருப்பு பரவ தொடங்கிடுச்சு. ஒரு நொடியில திரி முழுவதுமா எரிஞ்சுகிட்டு இருந்தது. என்னால இத நம்பவே முடியல. உலகத்தின் பிரபலமான மெஜிஷியன் டைனமோவோட ஒரு ஷோல இத நான் பார்த்திருக்கேன். கங்கை கரையில இருக்கிற சாமியார்கள் மத்தியில தோன்றும் டைனமோ அங்க இருந்த பேப்பர்களை ஒன்னு சேர்த்து அதுல நெருப்ப வரவழைத்து எரிய செய்வாரு. அதே போல இருக்கு ஜவஹர் இப்போ செஞ்சது. டைனமோ அத மேஜிக்னு சொல்றாரு. ஜவஹர் இத மனோசக்தியால செய்யறதா சொல்றாரு. ரெண்டு பேரோட அணுகுமுறைகளும் வேற வேறையா இருக்கு. ஆனா ரிசல்ட் ஒண்ணுதான். நம்மால புரிஞ்சுக்க முடியாத ஏராளமான கேள்விகள் நம்மளை சுத்தி இருந்துட்டு தான் இருக்கு. அமானுஷ சக்திகளின் மேல இருந்த ஈர்ப்பு தான் ஜவஹர் இப்போ இந்த லெவல்ல இருக்க காரணம். அது மட்டும் இல்லாம இவர் கத்துக்கிட்டத ஆர்வம் உள்ளவங்களுக்கும் சொல்லியும் கொடுக்கிறாரு. இவர் அமானுஷங்களை அணுகிற முறை ரொம்பவே வித்தியாசமானது. உண்மையில இங்க வந்து மனோசக்தியை பத்தி தெரிஞ்சுக்கிட்டது புது அனுபவமா இருந்தது. இதே போல வேற ஒரு அமானுஷ நிகழ்ச்சியில திரும்பவும் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன். கதையுடன் ஆஞ்சநேயராக மாறி அருள்வாக்கு சொல்லும் ஓர் அமானுஷ மனிதர். உடம்புக்குள்ள ஆஞ்சநேயர் சாமி வரும்பொழுது தனக்கு எதிரில் இருக்கிறவங்களோட பிரச்சனைகளை இவர் தானாவே தீர்த்து வைப்பாராம். அது மட்டும் இல்லாம விருப்பப்பட்டு யார் கேட்டாலும் ஆஞ்சநேயர் சாமியை அவங்களோட உடம்புக்குள்ள இருக்கிற அமானுஷத்தையும் இவர் சொல்லி தராராம். நீங்களும் இந்த திகில் பயணத்தில் கலந்து கொள்ள ஒரு வாய்ப்பு. மூன்றாவது கண் டிவி ஷோ என்ற ஃபேஸ்புக் பக்கத்தில் எங்களோடு இணைந்திடுங்கள். உங்களது அமானுஷ்ய அனுபவங்களை பதிவு செய்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறும் வாய்ப்பை பெறுங்கள். சின்ன வச்சு அவ கரைய சின்ன வச்சு நீ கொடுக்கணும்.